1926 தந்தை பெரியார் அவர்கள் தான் சொன்னார்கள், பொதுமக்களுடைய சுயமரியாதைக்கும் உரிமைக்கும் சமூக விடுதலைக்கும் ஆபத்து விளைவிக்கின்ற அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அதை ஜனநாயக ரீதியில் அதை அடியோடு அழித்து விட்டுத்தான் நான் திரும்புவேன், அதுவரை நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன தந்தை பெரியார். அதே ஜனநாயக ரீதியில் தான் இன்றைக்கு தந்தை பெரியார் நமக்கு சொல்லித் தந்த அந்த நாகரிகம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், அந்த வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வழியில் ஜனநாயக ரீதியில் நம்ம யார் அழிப்பேன் ஒழிப்பேன் சொல்றானோ முதல்ல அவங்கள ஒழிக்கக்கூடியதான் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி அதை செய்து காட்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு இயக்கம். முதலில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தனக்கு மகன் பிறந்தான் என்று சொன்னால் ஐயாதுரை என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஐயா என்றால் அது தந்தை பெரியார், துரை என்று சொன்னால் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய முழு பெயரில். இதை மனதில் வைத்து அவருக்கு ஐயாதுரை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணிய காலத்தில் அன்றைக்கு ரஷ்யா புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கான இரங்கல் கூட்டம் சென்னையிலே நடந்தது. அந்த இரங்கல் கூட்டத்திலே பேசிக் கொண்டே இருக்கும் பொழுது கலைஞர்களுக்கு ஒரு துண்டு சீட்டு வருகின்றது, அதில் உங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அதே மேடையில் நின்று முத்தமிழர் கலைஞர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு மகன் பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கின்றது, இதே மேடையிலிருந்து சொல்கின்றேன், என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று நான் பெயர் வைக்கிறேன் என்று அந்த பெயரை வைத்தார். காரணம், புரட்சியாளர் மார்க்ஸ் அவர்களால் தரப்பட்ட கருத்துக்கள், புரட்சியாளர் ஏங்கல்ஸ் அவர்களால் மெருகேற்றப்பட்ட கருத்துக்கள், புரட்சியாளர் லெனின் அவர்களால் நிலைநாட்டப்பட்ட கருத்துக்கள் என்று இப்படி பண்படுத்தப்பட்ட கருத்துக்களை எல்லாம் ரஷ்யாவில் இருக்கின்ற புரட்சியாளர்கள் இருந்த ஸ்டாலின் அதை நிலைநாட்டினார் என்கின்றதுதான் நமது மாண்புமிகு முத்தமிழர் கலைஞர் அவருடைய அவர் மீது இருக்கின்ற அந்த மதிப்பீடு. ஆக அதே வழியில் தான் இன்றைக்கு சமூக புரட்சியாளராக இருக்கின்ற தந்தை பெரியார் அவர்களால் தரப்பட்ட கருத்துக்கள், பேரறிஞர் அண்ணா அவர்களால் மெருகேற்றப்பட்ட கருத்துக்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் பண்படுத்தப்பட்ட கருத்துக்கள், இவை அனைத்தையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைநாட்டுகின்ற ஒரு தலைவராக இருப்பவர் தான் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நமது மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க கூடாது. இந்த கருத்துக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தால் பத்தாது, இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் அரசாங்கத்தை ஒன்றியத்திலும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு உறுதியேற்கக்கூடிய நாளாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை நாம் இன்றைக்கு உறுதியேற்கக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இதை நாம் பார்க்க வேண்டும். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், மோடி இப்பதான் கொஞ்சம் அப்பப்ப வந்துட்டு போறாரு தமிழ்நாட்டிற்கு. புயல் தாக்கிய போது வராத மோடி, வெள்ளம் தாக்கிய போது வராத மோடி, மீனவர்கள் இறந்த போது வராத மோடி, அவர் கொண்டு வந்த நீட்டினால நம்முடைய வீட்டு பிள்ளைங்க 22 பிள்ளைங்க இறந்த போது வராத மோடி, ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கு வராத மோடி, இப்படி எதற்குமே வராத மோடி, ஏன் இங்கே நம்முடைய ஆளுநர் நமக்கு கொடுக்கிற இந்த குடைச்சலுக்கு கூட பார்த்து வராத மோடி இன்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போறாருன்னா எதுக்கு? தேர்தல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் மோடி அவர்களுக்கு நான் சொல்றேன், ஒழிப்பேன் அழிப்பேன் நீங்களாம் உங்களோட இஷ்டத்துக்கு ஒரு எதாச்சும் அதிகாரத்தோட நீங்க பேசுறீங்க. இன்றைக்கு எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதுல அவர் சொல்லும் பொழுது உங்களை மாதிரி நாங்க அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்ல மாட்டோம், நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிற வரைக்கும் ஒன்றிய பாரதிய ஜனதா நீங்க எதுவுமே செய்யல, அட்லீஸ்ட் எதிர்கட்சியா வந்தாச்சு ஏதாச்சும் நல்லது செய்வீங்களான்னு நான் பார்க்கிறேன் என்று தான் அவர் சொன்னார். ஏன்னா இது ஜனநாயக நாடு, ஒருத்தங்களை அழிக்கணும் ஒழிக்கணும் நம்ம பேசக்கூடாது. ஆனா இன்றைக்கு மோடி பேசுறார் என்று சொன்னார், அவர் முகத்தில் அந்த பயம் தெரிந்து விட்டது என்றுதான் அர்த்தம். மோடி நினைக்கிற மாதிரி மோடி மிரட்டுனா அடி பண்ணிடுறதுக்கு இது அண்ணா திமுக இல்ல, இது அண்ணாவின் திமுக. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது வேற நாடு அல்ல, எங்க அண்ணா உருவாக்கிய தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களுடைய பாச்சா உங்களுடைய மிரட்டல் எல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த ஏற்பாடை செய்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தோழர்களுக்கும், குறிப்பாக இந்த இடத்தை இன்றைக்கு பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருந்த ஒன்றிய கழகத்துடைய செயலர் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.